வாக்காளர் படிவம் ஃபில் பண்ணி குடுத்த எல்லாருக்கும் யாரும் சொல்லாத ஒரு உண்மைய சொல்லப் போறேன். இத வந்து தேர்தல் ஆணையம் வந்து இப்ப கொண்டு வந்த முக்கியமான அப்டேட். அதாச்சு நீங்க பார்க்குற டிராப் லிஸ்ட்ல பேர் வராததுக்கு காரணமும், அத எப்படி சரியான முறையில பார்க்குறோம், எப்படி டவுன்லோட் பண்ணி பார்க்குறதுன்றதும் நான் தெளிவா இந்த வீடியோவுல சொல்லப் போறேன். இந்த வீடியோவ மட்டும் ஸ்கிப் பண்ணாத பாருங்க. நீங்க இந்த முறையில பார்த்தா மட்டும் தான் உங்களுடைய பெயர் கரெக்ட்டா வந்திருக்கா, நியூ லிஸ்ட்ல வந்திருக்கா, இல்ல இது பழைய லிஸ்ட்டா அப்படின்றது தெரியும். நீங்க வீடியோவ மட்டும் ஸ்கிப் பண்ணாத ஃபுல்லா பாருங்க. அதுக்கு முன்னாடி மக்களே உங்களுக்கான ஒரு கேள்வி. இந்த டைம் எலக்ஷன்ல யார் வின் பண்ணுவாங்க, ஜெயிப்பாங்கன்றத உங்களுடைய கருத்த கமெண்ட்ல சொல்லுங்க. அதுக்கு முன்னாடி நம்ம தமிழ்நாட்டையும், தமிழ் மொழியையும் நேசிப்பவர்களா இருந்தா, நம்ம தகவல் மிரர் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நீங்க சிம்பிளா குரோம ஓப்பன் பண்ணிட்டு வோட்டர்ஸ் அப்படின்னு டைப் பண்ணிட்டு உள்ள வாங்க. வந்த உடனே உங்களுக்கு டிக் பண்ணி காட்டுறேன் பாருங்க. அத தான் நீங்க கிளிக் பண்ணணும். வோட்டர்ஸ் அப்படின்றத கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு உள்ள வரும். இந்த மாரி தான் வரும். சரிங்களா? இன்டர்ஃபேஸ் கொஞ்சம் லோட் ஆகும். இந்த மாரி வரும். இதில 2 ஆப்ஷன் குடுத்திருப்பாங்க. ஒண்ணு லாகின் அப்படின்றது. அது வந்து ஏற்கனவே ரிஜிஸ்டர் பண்ணவங்க டைரக்ட்டா உள்ள போலாம். இன்னொரு ஆப்ஷன் சைன் அப். அது வந்து புதுசா போறவங்க ரிஜிஸ்டர் பண்ணிட்டு உள்ள போற மாரி இருக்கும். நான் சைன் அப்போட ப்ராசஸ் சொல்றேன். நீங்க சைன் அப்ப கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த மாரி தான் ரிஜிஸ்டர் பண்ணணும். இங்க பாருங்க ஃபர்ஸ்ட்டு மொபைல் நம்பர் கேட்கும். ஸ்டார் போட்டுக்கிறது இம்பார்ட்டன்ட். இங்க இமெயில் ஐடி ஆப்ஷன் தான். வேணும்னா போட்டுக்கலாம், வேண்டாம்னா விட்டுறலாம். கீழ இருக்கிற அந்த கேப்ச்சா அப்படியே எடுத்து கீழ பாக்ஸ்ல போட்டு கன்டின்யூ அப்படின்றத குடுத்துக்கோங்க. சரிங்களா? அத குடுத்த உடனே உங்களுக்கு நெக்ஸ்ட் பேஜ் ஓப்பன் ஆகும். அதுல உங்களுடைய ஃபர்ஸ்ட் நேம், செகண்ட் நேம் கேட்கும். சரிங்களா? உங்களுடைய சதீஷ் குமார்னா சதீஷ் ஃபர்ஸ்ட் நேம், குமார் லாஸ்ட் நேம். இந்த மாரி. செகண்ட்ல வந்து ஓடிபி கேட்கும். சரிங்களா? ஓடிபி கேட்கும். அது ஓகே குடுத்த உடனே அந்த ஓடிபி எடுத்து என்ட்ரி பண்ணிட்டு, நீங்க ஓகே குடுத்தீங்களான்னா, உங்களுக்கு லாகின் ஆப்ஷன் கேட்கும். சரிங்களா? லாகின் ஆப்ஷன கிளிக் பண்ணிக்கோங்க. சரிங்களா? இந்த ப்ராசஸ் முடிஞ்சதும் லாகின் ஆப்ஷன கிளிக் பண்ணதும் இந்த மாரி தான் ஆப்ஷன் வரும். இதுல அங்க குடுத்த நம்பர மொபைல் நம்பர் அப்படியே எடுத்து இதுல போட்டு, அந்த கேப்ச்சாவ எடுத்து கீழ கேப்ச்சா என்ற இடத்துல போட்டு, ரெக்யூஸ்ட் ஓடிபின்னு குடுத்துக்கோங்க. நீங்க இங்க குடுத்த மொபைல் நம்பருக்கு ஒரு ஓடிபி வரும். சரிங்களா? உங்களுக்கு ஓடிபி வரும். இந்த கட்டத்துல கரெக்ட்டா உங்களுடைய ஓடிபிய போட்டு வெரிஃபை அண்ட் லாகின் அப்படின்றத டச் பண்ணிக்கோங்க. இப்ப உங்களுக்கு உள்ள போயிடும். இந்த மாரி தான் இன்டர்ஃபேஸ் வரும். சரிங்களா? கரெக்ட்டா பார்த்துக்கோங்க. மிஸ் பண்ணாதீங்க. உங்களுக்கு இது உள்ள போறதுக்கு கஷ்டமா இருந்தா நான் டைரக்ட் லிங்க் குடுக்குறேன் டிஸ்கிரிப்ஷன்ல. அங்க வந்து பார்த்துக்கோங்க. அப்படியே ஸ்க்ரோல் பண்ணுங்க. ஸ்க்ரோல் பண்ணதும் பாருங்க. இப்ப நான் டிக் பண்ணி காட்டுறேன். டவுன்லோட் எலக்ட்ரல் ரோல் அப்படின்னு இருக்கா? அத கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ண உடனே இந்த மாரி தான் உள்ள போகும். சரிங்களா? இங்க பாருங்க. இதுல உங்களுடைய ஸ்டேட்டு சரிங்களா? உங்களுடைய ஸ்டேட்டு, டிஸ்ட்ரிக்ட், அசெம்பிளி, லாங்குவேஜ், ரோல் டைப் இது எல்லாம் செலக்ட் பண்ற மாரி ஆப்ஷன் இருக்கும். நான் எப்படி பண்றேனோ அதே மாரி நீங்களும் செலக்ட் பண்ணிக்கோங்க. இங்க பாருங்க இது எல்லா எஸ்ஐஆர் நடந்துட்டு இருக்க எல்லா ஸ்டேட்டும் காட்டும். இதுல நம்ம தமிழ்நாடு அப்படின்றத செலக்ட் பண்ணிட்டோம். நீங்களும் பண்ணிக்கோங்க. தமிழ்நாட்டுல எந்த டிஸ்ட்ரிக்டோ அத கரெக்ட்டா செலக்ட் பண்ணிக்கோங்க. நான் பாருங்க திருப்பத்தூர் அப்படின்றத நான் செலக்ட் பண்ணிட்டேன். நீங்க என்னவோ அத கரெக்ட்டா பண்ணிக்கோங்க. உங்களுடைய அசெம்பிளி நீங்க உங்களுடைய டிஸ்ட்ரிக்ட்குள்ள எந்த அசெம்பிளி இருக்கோ அதெல்லாம் காட்டும். உங்களுடைய ஏரியாவுக்குள்ள எந்த அசெம்பிளி வருதோ அத செலக்ட் பண்ணிக்கோங்க. நான் இப்ப ஜோலார்பேட் அப்படின்றத செலக்ட் பண்ணிட்டேன். பாருங்க லாங்குவேஜ் ஆட்டோமேட்டிக்கா செலக்ட் ஆயிடுச்சு தமிழ்ன்ட்டு. அதுக்கு கீழ பாருங்க எலக்டட் ரோல் வந்து செலக்ட் ரோல். இதுல 4 ஆப்ஷன் குடுத்துருக்காங்க. ஒண்ணு டிராஃப்ட் ரோல் 2025, ஃபைனல் ரோல் 2025, ஜெனரல் எலக்ஷன் ரோல் 2024, சப்ளிமெண்ட் 2025 இது குடுத்துருக்காங்க. இதுல நமக்கு தேவை டிராஃப்ட் ரோல் ஒரு ஃபைனல் ரோல். சரிங்களா? இப்ப டிராஃப்ட் ரோல் செலக்ட் பண்ணிட்டேன். நீங்க வந்து ஃபைனல் ரோல் 2025 செலக்ட் பண்ணிட்டு அப்படியே கீழ ஸ்க்ரோல் பண்ணீங்கன்னா, கீழ பாருங்க செலக்ட் ஆல், பார்ட் நேம் அண்ட் பார்ட் நேம், பார்ட் நம்பர் இருக்கா? அத வந்து நீங்க செலக்ட் பண்ணணும். உங்களுடைய ஏரியாவுல எந்த பஞ்சாயத்துல ஓட்டு பூத்துல போடுறீங்க ஓட்டு அப்படின்றத செலக்ட் பண்ணணும். சரிங்களா? பார்ட் நம்பர் தெரிஞ்சா பார்ட் நம்பர போட்டு நீங்க பண்ணிக்கலாம். செலக்ட் பண்ணிக்கலாம். இப்ப பாருங்க நான் போடுறேன். அதுக்கு முன்னாடி நான் டிராஃப்ட் ரோல வந்து ஃபைனல் ரோல் 2025ன்னு செலக்ட் பண்ணிட்டு, நீங்களும் அதே மாரி பண்ணிக்கோங்க. பண்ணிட்டு செலக்ட் பண்ணிக்கோங்க இப்ப. இப்ப பாருங்கண்ணா, எனக்கு என்னுடைய நம்பர் தெரியும். பார்ட் நம்பர். அத சர்ச் பண்ணிக்கிறேன் பாருங்க. 158 சர்ச் பண்ணதும் வந்துருச்சு பாருங்க. நான் எந்த இடத்துல ஓட்டு போடுறேன், என்னுடைய பஞ்சாயத்து எது, என்னுடைய அட்ரஸ் மொத்தமும் வந்துருச்சு. அத செலக்ட் பண்ணிட்டு, அந்த கேப்ச்சாவ எடுத்து அங்க என்ட்ரி பண்ணிட்டு, டவுன்லோட் செலக்ட் பிடிஎஸ் எஃப்எஸ் அப்படின்னு இருக்கா? அத குடுத்துக்கோங்க. குடுத்த உடனே உங்களுக்கு டவுன்லோட் ஆக ஸ்டார்ட் ஆகும். அதுக்கு முன்னாடி பாருங்க, நான் டைப் பண்ணிக்கிறேன் இருங்க. இப்ப பாருங்க இந்த மாரி வரும். ஸ்டேட்டஸ் புரோகிரஸ் அப்படின்ட்டு. இங்க நான் டிக் பண்ணி காட்டுறேன் பாருங்க அந்த லைன். இது கிரீன் கலர்ல வரணும். அது வந்துடுச்சுன்னா, உங்களுக்கு டவுன்லோட் ஆயிடுச்சுன்றது அர்த்தம். ஒரு சில டைம் வந்து லேட் ஆகும். இங்க பாருங்க டவுன்லோட் அகைன் வந்துடுச்சு. அத கிளிக் பண்ணிக்கோங்க. இங்க பாருங்க மேல டவுன்லோட் ஆயிடுச்சு சரிங்களா? லேட் ஆச்சுன்னா கொஞ்சம் 2 டைம், 3 டைம்
ட்ரை பண்ணுங்கள். இங்கே பாருங்கள், நான் ஓப்பனும் பண்ணிவிட்டு பிடிஎஃப். ஏன்னா நிறைய பேர் பண்ணுறதுனால உங்களுக்கு ஸ்லோவாக இருக்கும் சர்வர். ஒரு டைம் எரரும் வரும் சரிங்களா. ஒரு 2 டைம் 3 டைம் டவுன்லோட் பண்ணுங்கள். இந்த பிடிஎஃப்பில் தான் இருக்கிறது எங்கள் மேஜிக்கு சரிங்களா. இதில் தான் யாரும் சொல்லாத உண்மையாக சொல்ல போகிறேன் பாருங்கள். இப்போ பாருங்கள், இதில் டிலீட் அப்படின்னு இருக்கா, இதெல்லாம் லிஸ்ட்டில் இருந்து பேரை டிலீட் பண்ண உங்கள் பேர் சரிங்களா. இங்கே பாருங்கள், டிக் பண்ணி காட்டியிருக்கேன். இந்த மாதிரி உங்களுதும் இருந்துச்சுன்னா புதிய ஓட்டர் கார்டை வந்து நீங்கள் 19ஆம் தேதிக்கு மேலே அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும் சரிங்களா. சீக்கிரம் ஓட்டர் ஐடி கிடச்சிரும். அப்போ அப்ளை பண்ணால் இங்கே பாருங்கள், இங்கே பேர், ஓட்டர் ஐடி நேமு, வார்டு நம்பரு அதெல்லாமே கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி தான் உங்களுக்கு லிஸ்ட் இருக்கும். ஆனால் இது வந்து பழையசு சரிங்களா. இப்போ புதுசாக வந்த ஃபைனல் ரோல் கிடையாது. இதை பற்றி தான் நான் தெளிவாக சொல்ல போகிறேன் ஜூம் பண்ணி உங்களுக்கு. இப்போ பாருங்கள், ஜூம் பண்ணி காட்டுறேன். இங்கே மொத்த அட்ரஸும் வந்துடும். உங்களுடைய பஞ்சாயத்து அட்ரஸ் மொத்தமும் வந்துடும் சரிங்களா. எந்த ஊர், எந்த இடத்துல, பூத் நம்பர் என்னன்றது மொத்தமாக இங்கே பாருங்கள், டிக் பண்ணி ரவுண்ட் பண்ணி காட்டியிருக்கேன். இந்த இடத்துல வச்சு நீங்கள் செக் பண்ணிக்கலாம். இதோட முக்கியமான இம்பார்ட்டண்டான ஒன்று இப்போ சொல்ல போகிறேன் பாருங்கள். ஜூம் பண்ணி காட்டியிருக்கேன் பாருங்கள். பட்டியல் விவரம்னு இருக்கா, 29/10/2024 அன்று வெளியிடப்பட்டது இது சரிங்களா. இந்த பிடிஎஃப் இப்போ ஃபைனல் ரோல் வரலை. 16ஆம் தேதிக்கு மேலே தான் ஃபைனல் ரோல் வரப்போகுது. அப்போ செக் பண்ணுங்கள். அப்போ செக் பண்ணிங்களன்னா ஒவ்வொருத்தர் தான் அப்டேட் ஆகிட்டே இருக்கும். 16லேருந்து 19க்குள்ளே அப்டேட் ஆகிட்டே இருக்கும் டிராஃப்ட் ரோல் சரிங்களா. இந்த மாதிரி இங்கேயும் இருக்கும் பாருங்கள். இன்னொரு இடத்துல எங்கே செக் பண்ணலான்னா, இப்போ கரண்ட்டாக வந்திருக்கா இல்லையான்ட்டு இங்கே பாருங்கள். தகுதியேற்றப்படும் நாள் அப்படின்னு இருக்குது. அதில் பாருங்கள் 1/12/2025 இருக்குது. இந்த இடத்துல உங்களுக்கு இந்த மாதம் 16, 17, 18 டேட் வரும். 12/2025 அப்படின்னு வரும். அந்த மாதிரி வந்துச்சுன்னா இப்போ ரீசனாக சரிங்களா, இந்த 2025 லாஸ்ட்டில் டிசம்பர் மாதத்தில் இருந்துச்சுன்னா இப்போ அப்லோட் பண்ணதான் அர்த்தம். அதுதான் கரெக்டான ஃபைனல் ரோல் அண்டு டிராஃப்ட் ரோலும் அதுதான் கரெக்டான மெத்தடே அதுதான் சரிங்களா. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் இந்த விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டும். அதுக்கு முன்னாடி மக்களே, உங்களுக்கான ஒரு கேள்வி. இந்த கேள்வியில் தான் தெரியும் நீங்கள் யார் யாருக்கு சப்போர்ட் பண்ணுறீங்கன்ட்டு. இந்த முறை தேர்தலில் 2026 யார் வெற்றி பெறுவாங்கன்றத உங்களுடைய கருத்தை சொல்லுங்கள். நான் பார்க்கலாம் யார் யார் எவ்வளோ ஓட்டு போடுறீங்கன்னுட்டு, கருத்தை சொல்கிறீங்கன்னுட்டு. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்குள்ளே ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா மறக்காத சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நெக்ஸ்ட் வீடியோ போடும்போது நீங்களும் ஈஸியாக பார்த்துக்க முடியும். எனக்கும் ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். நன்றி, வணக்கம். நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம்.